தலைமை ஆசிரியர் குடும்பத்திலே அனைவருக்கும் வணக்கம். முதன்முறையாக இந்த மாவட்டத்திலே உங்களை எல்லாம் பார்த்து பேசுகின்ற வாய்ப்பை தந்தமைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டத்தை பற்றி குறிப்பிட்ட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கல்வியிலே மிகவும் பின்தங்கி இருக்கின்ற மாவட்டம் என்பதை குறிப்பிட்டார். இருக்கின்ற 30 மாவட்டங்களில் கடைசி மாவட்டங்களாக எப்பொழுதுமே இருந்து வருபவை தருமபுரி, வடார்காடு, தென்னார்காடு மாவட்டங்கள் தான். இதுல நமக்குள்ள போட்டி இருக்கு. 28வது இடம் யாருக்கு, 27வது இடம் யாருக்கு, அல்ல 25வது இடம் யாருக்கு என்பதில் இந்த 3 மாவட்டங்களில் போட்டி இருக்கு. இந்த 3 மாவட்டம் இப்பொழுது 6 மாவட்டங்களாக மாறி இருக்கின்றன. வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி. இதில் ஒருவர் பார்த்து தம்மின் வெளியாரை நோக்கி அம்மா பெரியல் ஏற்றல் என்று சொல்வார். அது மாதிரி வேலூர், தருமபுரி பார்த்து கொஞ்சம் அழகலாம். நாம் 25 இருக்கோம், இவங்க 26 இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மொத்தமாகவே இந்த தமிழ்நாட்டின் வடபகுதி மாவட்டங்கள் கல்வியிலே முன்னேறியாக வேண்டும். நாம் வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதாரம். நாங்களெல்லாம் மாணவர்களாக இருக்கும் பொழுது இருந்த நிலைமை இப்பொழுது அடியோடு மாறிவிட்டது. இங்கே அதை பற்றி குறிப்பிடுவது சரி என்று கருதுகின்றேன். நானும் பஞ்சாயத்து யூனியன் பள்ளிக்கூடத்திலே, துவக்கப்பள்ளியிலே தமிழ் மீடியத்திலே படித்துவிட்டு வந்தோம். அதற்கு பிறகு அரசாங்க பள்ளியிலே பள்ளி இறுதி வகுப்பை, அப்போதெல்லாம் 6th form 11வது வகுப்பு, அதுவரை தமிழிலே தான் படித்தோம். அதற்கு பிறகுதான் ஊரேஸ் கல்லூரியிலே சென்று அப்பொழுதெல்லாம் இன்டர்மீடியட் முதன்முறையாக ஆங்கிலத்திலே படிக்கின்ற வாய்ப்பை பெற்று அந்த கல்லூரியை பார்த்தே நான் பயந்து போனேன். அந்த காலத்தில் அதுவும் எனக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க வந்தவர் அமெரிக்க பேராசிரியர். நம்மூர்காரர் இங்கிலீஷ் பேசினாலே புரியாது, அமெரிக்க பேராசிரியர் பேசினால் என்ன ஆகும்? நான் கிராமத்தில் இருந்து போய் சேர்ந்தது. நான் திரும்பியே போயிடுவேன், மேலே படிக்கவே முடியாமல் போயிடுமோ என்ற அச்சத்தோடு இருந்து கடைசியாக ஒரு 6 மாதம் கழித்து நானும் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு கடைசி வரை போகின்ற வாய்ப்பு. அதற்கு பிறகு லயோலா கல்லூரியில் போய் சேர்ந்ததனுடைய விளைவு அங்கே 4 ஆண்டு காலம் BA MA படித்ததுனால ஆங்கிலத்தை பேசியே தீர வேண்டும் என்று பல்வேறு மாநில மாணவர்கள், பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் பயின்று கொண்டிருக்கின்ற ஒரு கல்லூரி விடுதியாக இருந்து ஆங்கிலமே பார்த்து பயந்து கொண்டிருந்தான். லயோலா கல்லூரியில் ஆங்கில பேச்சாளராக மாறி லயோலா கல்லூரியின் சார்பாக வெளி கல்லூரிகளுக்கு சென்று பேசுகின்ற அளவுக்கு என்னை நான் வளர்த்துக் கொள்ள முடிந்தது. இது அவ்வளவுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் தான், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் தான். அதனால அந்த பெருமை என்னுடைய ஆசிரியர்களுக்கு தான் சேரும். இந்த கல்வியிலே நாம் பின்தங்கி இருந்தால் எல்லாவற்றிலும் பின்தங்கி இருந்து விடும். அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். நம் நாட்டில் பின்தங்கியவர் என்று சொல்லிக் கொள்வதில் எல்லோருக்கும் ஒரு ஆசை. எப்படியாவது ஒரு சர்டிபிகேட் வாங்கிடணும், நான் பேக்வேர்டு சொல்லி ஒரு சர்டிபிகேட் வாங்கிடணும். இந்த ஃபார்வர்ட் கிளாஸ்ல இருக்கவங்க பேக்வேர்டு சொல்லி காசு கொடுத்தாவது லஞ்சம் கொடுத்தாவது ஒரு சர்டிபிகேட் வாங்கிடுவாங்க. நான் வேளாளர் எழுதுனா இந்த ஃபார்வர்ட்ல வந்துடும். அதை கொஞ்சம் மாற்றி துளு வேளாளர் அப்படின்னு எழுதி கொடுன்னா கொடுக்க மாட்டான். சரி, ஏதாவது கொடுக்கறன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும். காரணம் பேக்வேர்டு, அது ரொம்ப முக்கியம். ஆனா நமக்கு வாழ்க்கையில தெரியுது நாம் பேக்வேர்டாவே இருந்து விட முடியாது. ஏதோ அரசியல் காரணங்களுக்காக, தேர்தல் காரணங்களுக்காக இதெல்லாம் நடைபெறலாம். அதுக்குள்ள நான் போக விரும்பல, அதெல்லாம் பழைய வரலாறு. ஆனா என்றைக்குமே நாம் பிற்பட்டவர்களாக இருப்போம், மிகவும் பிற்பட்டவர்களாக இருப்போம் என்று நினைத்துக் கொண்டில்லாமல் நாம் வளர்ந்த சமுதாயத்தோடு போட்டி போட வேண்டும், வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தேவை. நமக்கு ஒரு குறிக்கோள் இருந்தால்தான் அந்த குறிக்கோளை நோக்கி எவ்வாறு போக நாம் பயணம் செய்ய போகிறோம் என்பது தெரியும். இந்த வளர்ந்த நாடுகளை எல்லாம் பார்த்தீர்களானால்
அவர்களுக்கு அக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் எல்லோருக்குமே 10% இருக்கும். அக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன் இதுல இருந்தான் அங்கே போகின்றார். அதை பார்க்கிறானால் வளர்ந்த நாடுகள், ஆசிய நாடுகளே அப்படி இருக்கின்றது. அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் அதெல்லாம் 50% 80% வரை இருக்கும், 90% வரை இருக்கும். கொரியாவிலே 90% ஆசிய நாடுதான். அது இந்த ஒரு 20-30 ஆண்டுகளிலே வளர்ந்த நாடு. அமெரிக்காவிலேயும் 80%, கனடாவிலே 90% இருக்கிறது. நாம் இப்பொழுதுதான் 10% எட்டி இருக்கிறோம். இந்த 16 வயதில இருந்து 24 வயது வரை இருப்பவர்கள் எவ்வளவு பேர் உயர்கல்விக்கு போகிறார்கள்? 10%க்கும் குறைவாகத்தான் போகிறோம். அதனால்தான் நம்முடைய மத்திய அரசு நியமித்த நேஷனல் நாலேஜ் கமிஷன் டாக்டர் சாம் பிட்ரோடா தலைமையில் நியமிக்கப்பட்ட அந்த குழு இதை 20% மாற்ற வேண்டும் அல்லது 15% உயர்த்த வேண்டும். 2020க்குள் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 1500 பல்கலைக்கழகங்கள் புதிதாக துவக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். இதை நான் குறிப்பிட்டதற்கு காரணம் 1500 பல்கலைக்கழகம் வருகிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி வருவதாக வைத்துக் கொண்டாலும் இங்க இருக்கிற மாணவர்கள் போய்தான் அதை நிரப்ப வேண்டும். நம்முடைய நாட்டில் இன்றைக்கு நிலைமை நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. உயர்நிலைப் பள்ளிகளும் மேல்நிலைப் பள்ளிகளும் இருக்கின்றன. போதுமான அளவுக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இல்லாத இடமே இல்லை. இங்கேயே கூட 130 மேல்நிலைப் பள்ளிகளும் உயர்நிலைப் பள்ளிகளும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்றன. அதில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்துச் சொன்னார். இருப்பது என்ன, நாம் இதை எப்படி மாற்றி அமைக்கப் போகிறோம்? ஓரிரண்டு அரசாங்க பள்ளிகளை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் மாணவர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது. நான் மாவட்டங்களை பார்த்தவரை தனியார் பள்ளிக்கூடத்திற்கு காசு கொடுத்தாவது அங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், இங்க வந்து படியுங்கள் என்று சொன்னால் வரமாட்டேன் என்கிறார். என்ன காரணம் என்பது நமக்கே தெரியும். எப்படி அரசாங்க பள்ளிகள் இருக்க வேண்டும் என்பதற்கு நான் நினைத்து பார்த்தது உண்டு. புதிதாக சிஇஓ வந்து இங்கே சேர்கிறார் மாற்றலாகி. வந்தவுடனே இது நல்ல உயர்நிலை பள்ளி, அரசாங்க பள்ளி எது என்று தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிறார். இந்த ஊரிலேயே ஒரு அரசாங்க பள்ளியிலே தன்னுடைய குழந்தையை சேர்க்க வேண்டும். இந்த ஊர் எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி கிடைப்பதாக வைத்துக் கொள்வோம். அவர் சென்னைக்கு போனார். அவருடைய குழந்தை சொல்லுகிறார், நான் சென்னைக்கு வரமாட்டேன், நான் இந்த அரசாங்க உயர்நிலை பள்ளியிலே தான் படிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றைக்காவது வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். எல்லா தலைமை ஆசிரியர்களும் தங்களுடைய குழந்தைகளை அந்த பள்ளியிலேயே படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும். நல்ல தனியார் பள்ளியாக பார்த்துத்தான் இன்றைக்கு சேர்த்து விடுகிறோம். இது முடியாத என்றால் முடியும். நாம் கண்கூடாக பார்க்கிறோம். நான் எல்லா நாடுகளிலும் போய் பார்த்துவிட்டு வருகிறேன். அமெரிக்காவிலே யாரும் தனியார் பள்ளியை தேடி போவதில்லை. 2 பள்ளிகளும் ஒரே மாதிரி இருக்கும். எது அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதோ அங்கே சேர்த்து விடுகின்றார். அண்மையிலே ஒரு தமிழ் சங்க கூட்டம் நடந்தது வாஷிங்டன் பக்கத்தில். அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். ஒரு பெரிய அரங்கத்தில் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். பேசி முடித்து விட்டு வந்து இது யாருடைய அரங்கம், என்ன வாடகை என்பதை பற்றி விசாரித்து போய் சொன்னார்கள். இது ஒரு கவுண்டி நடத்துகின்ற, நம்ம ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து யூனியன் நடத்துகின்ற ஒரு உயர்நிலை பள்ளி என்று சொன்னார்கள். அதற்கு இருக்கிற அரங்கத்தை பார்த்தாலே நம்ம ஊர்ல பல்கலைக்கழகத்துக்கு அரங்கம் இருக்காது, அவ்வளவு வசதி இருக்கிறது. அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது. தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கல்விக்கூடமாக இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்களும் இரண்டிலேயும் ஒரே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். வித்தியாசமே இல்லை. ஐரோப்பாவுக்கு அமெரிக்காவுக்கும் வித்தியாசம் உண்டு. ஐரோப்பாவில் எல்லாமே அரசாங்கம் தான் செய்யும். அது பள்ளியாக இருந்தாலும் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் தனியார் மிக மிக குறைவு. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அங்கே தனியாரும் இருப்பார்கள், அரசாங்கம் நடத்தும். ரெண்டும் சமமாகத்தான் இருக்கின்றன. புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அரசாங்க பல்கலைக்கழகம் இருக்கும், தனியார் பல்கலைக்கழகம் இருக்கும். ஹார்வர்ட்,